ஹாய் யுவர்ஸ், ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் ஸ்பைசி வெண்டைக்காய் புலுசு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காயை வாஷ் பண்ணி அவுட்டரில் நல்லா தொடச்சி ட்ரையாக இருக்கையில் இது போல் ஒரு கப் அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் 2 தக்காளியை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை ஒரு 4 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டதுக்கப்புறம் சிறிதளவு டோஸ்ட் பண்ணி வெண்டைக்காயை எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சு பேனில் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களான கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் 1 by 1 போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க 7 பல் பூண்டு, உரிச்ச பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பூண்டு லேசாக செவக்கிற அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி விடுங்க. பூண்டு செவந்ததும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் பச்சை மிளகாய் போட்டு பிரட்டி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சுருள வதங்கணும். தக்காளியில் இருக்க ரா டேஸ்ட் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இது போல் சுருள வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகளை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளியை கரைச்சி 2 கப் வர அளவுக்கு டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு லைட்டான அந்த ஸ்வீட் டேஸ்ட்டோட. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு மிதந்து வரணும். கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை 1/2 கப் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது இந்த டிஷ்ஷோட கடைசியில் நம்ம ஆட் பண்ணுவோம்.
இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு கலக்கி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா வெண்டைக்காயை மசாலாவை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. வெண்டைக்காய் மசாலாவில் நல்லா வெந்ததும் கரைச்சி எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கரைசலை இதில் ஊற்றி சிறிதில் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடலை மாவில் இருக்க ராஸ்மல் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்பைசியான டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் புலுசு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டோட என்ஜாய் பண்ணுங்கள்.